சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் கூட உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை பற்றி உன் சாயப்பா உன்னிடம் சொல்லவா? இப்போது மட்டுமல்ல, எப்போதும் உன் மனதில் நிறைந்திருப்பது உன் துணையின் எண்ணம் மட்டுமே என்று உன் அப்பாவிற்கு தெரியாதா? இப்போது உன் துணையை பற்றித்தான் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் அப்பா சொல்வதை முழுமையாகவும் இறுதி வரை பொறுமையாகவும் கேள். இப்போதும் உன்னை பற்றி பல பேர் உன்மேல் இருக்கும் கோபத்தால், பல வார்த்தைகளால் கூட உன்னை இந்த நேரம் கூட திட்டிக் கொண்டோம், உன்னை அவதூறு பேசிக்கொண்டும் இருக்கலாம். அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எப்போதும் நிம்மதியாய் இருங்கள் என்று தான் என் குழந்தைகளுக்கு நான் கூறுவது. இந்த நேரத்தில் ஒன்று நிகழ்ந்தது, அதை உன்னிடம் பகிரவே உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? உன்னை விட்டு பிரிந்து நீ என் வாழ்வில் வேண்டாம் என்று உன்னை உதறிவிட்டு சென்ற உன் துணையின் வீட்டில் இன்று ஒரு விவாதம் நடந்தது. பழைய எண்ணங்களுடன் உன் துணையை சுற்றி இருக்கும் நபர்கள் உன்னை பற்றி அவதூறு பேசினார்கள். ஆனால் அது முன்பு போல இல்லை. நான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா, உன் துணைக்கு உன் மீது ஒரு அதீத அன்பு வந்துவிட்டது என்று. அவர்கள் பழைய எண்ணத்தில் உன் மீது பழியை போட்டு உன்னை அவதூறு பேசிக் கொண்டிருக்கையில் உன் துணை இன்று அவர்களை பார்த்து எச்சரித்தார். இனி என் துணையை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது என்றும், நான் என் துணையுடன் இணைந்து வாழப் போகிறேன் என்றும் அவர் வாயால் சொன்னார். உன் சாயப்பா சொல்வதை சிறிது சந்தேகத்துடன் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? இப்போது இந்த நிகழ்வு நடந்தது. அதை பார்த்தவுடன் என் குழந்தையிடம் சொல்லி ஆக வேண்டும் என்று உன்னிடம் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என் மீது இருக்கும் நம்பிக்கையும் என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியும் இன்று உனக்கு கிடைத்த பரிசு. இது அவர்கள் அனைவரும் வாயெடுத்து நின்றார்கள். உன் வாழ்க்கை மலரும் நேரம் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான எதிர்காலம் உன் கண்முன் தெரியும் நேரம் வந்துவிட்டது. நான் அனுதினமும் உன்னிடம் கூறுவேன் அல்லவா, உன் எதிர்காலம் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதே என்று. உன் சாயப்பாவை அவ்வப்போது நம்பிக்கையை கேட்பாய். பிறகு சிறிது மனவ குழப்பத்தால் திரும்ப திரும்ப என்னிடம் நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்துடன் கேட்டுக்கொண்டே இருப்பாய் அல்லவா? இப்போது நீ உயிராய் நேசிக்கும் உறவு உனக்காக அவர்களை எச்சரித்தது உனக்கு சந்தோஷம்தானா? விரைவில் உன்னை தேடி உன் துணை வரும். நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். தனிமையில் தத்தளித்தது போதும். உன் போராட்டம் இன்றோடு முடிவடைந்தது. நாளை முதல் உனக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை நான் உன் கண்முன்னே காண்பிக்கப் போகிறேன். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் நிழலாய் உன் சாயப்பா உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் தெளிவாக இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.